திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே. கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானை தேடுமே. கோயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானை தேடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளையில் உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நமது பிள்ளைகளாக எங்களை உடைய வார்த்தைகளினாலே போஷிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையினாலே ஆறுதல் படுத்துவீராக. உடைய வார்த்தைகள் சென்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும், தொட்டு சுகமாக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும். ராஜா, உயர்வை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரட்டும். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்வீராக. உங்கள் மகிமை, தெய்வீக மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்க கிருபை செய்யும். தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயங்கேற்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்மியான மன மகிழ்ச்சியின் கால வேளையிலே ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா 32 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி என்னும் பக்தன் ஆண்டவரை குறித்து, அவருடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அவர் என்ன செய்கிறார்? இங்கு சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் பாருங்கள். 27வது வசனத்தை வாசிங்க. 26, 27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய குணாதிசயங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆர்ப்பரிக்கிற தேவன், நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவராம்? வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள சிருஷ்டிகள் யாவையும் படைத்த தேவன், சிருஷ்டித்த தேவன், உண்டாக்கின தேவன். அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும்
தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகாலையிலுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தேவைகளாக இருக்கலாம், ரட்சிப்பு தேவைகளாக இருக்கலாம், ஆசீர்வாதம் தேவைகளாக இருக்கலாம், சுக பலன் ஆரோக்கியம் எல்லாமும் நமக்கு தேவைகளாக இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவரால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் பாடுங்கள், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 முதல் 29 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? ஆதியிலே வானத்தையும் பூமியும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலத்தினின்று ஜலம் பிரிக்க கடவது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அதன் பிறகு பாருங்கள், பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அதன் பிறகு பாருங்கள், வானத்தை விரித்து அதில் பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் உண்டாக்கி காலங்கள் வருடங்கள் நாட்களை குறிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? அதை வானத்தில் வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனிதர்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்து மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? படைத்தார். அதுதான் நம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள். அவர் அன்பு நிறைந்தவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். அவர் அன்புக்கு அளவே கிடையாது. 1 யோவான் நாம் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய ஆண்டுடைய குணாதிசயங்கள் அதுதான், அவர் அன்பாகவே இருக்கிறார். என்னைக்காவது நம்ம வானத்தை பார்த்து அவருடைய படைப்புகளை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை பார்த்து, ஆண்டவரே இவ்வளவு அழகான சூரியனை சந்திரன் நட்சத்திரங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் நேரம் சமயம் தவறாமல் எங்களுக்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, இரவு நேரத்தில் எங்களுக்கு அருமையான நிலாவின் மூலமாக எங்களுக்கு அழகான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறீரே என்று நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நம் தேவன் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி என்ன செய்தார்? நமக்காக சிருஷ்டித்திருக்கிறார். அதை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு, நம் தேவாதி தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 136 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க. இங்கு பாருங்கள், சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் என்ன செய்யுங்க? துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னைக்காவது ஆண்டவருக்கு நாம, ஆண்டவரே அருமையான வானங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறீரே, அதில் அழகான சுடர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலே ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவர் நல்லவர்கள் மீதும் அவர் நல்லவர்கள் மேலும் நன்றியற்றவர்கள் மீதும் அவன் என்ன செய்கிறாராம்? தம்முடைய சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்கள் மேல் என்ன செய்கிறார்? அவர்களுக்கும் என்ன செய்கிறார்? தண்ணீரை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும், அவர் படைத்த ஒவ்வொரு மாம்சமான யாவருக்கும் என்ன செய்கிறார்? அவர் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்கிறார்? செய்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும்.
சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வானம் தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரியோடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது நம் ஆண்டுடைய மகிமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஆகாய விரிவைகளை பார்க்கும்போது அவருடைய கரங்களின் கிரியைகள், அவருடைய வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு படைத்து வைத்த அருமையான இயற்கையை பார்த்து பார்த்து என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரியாக சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் சரியாக அது இடத்திற்கு செய்கிறது, போய் மறைகிறது. கொஞ்சம் அது இருட்டாயிட்டுனா என்ன செய்ய முடியாது? வேலைக்கு போக முடியாது, வர முடியாது, இருளில் தான் கிடக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவன் நம் மேலே வைத்திருந்த அன்பினாலே, தேவன் நம் மேலே வைத்திருந்த பாசத்தினாலே அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு தேவனை துதிப்பதற்கு பதிலாக, தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு பதிலாக மனிதர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்காக, ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து, ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து என்ன செய்கிறான்? பெருமையாக பேசுகிறான். பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும்போது, ஓ இது எவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறான் என்று சொல்லி இன்ஜினியரை பார்த்து என்ன செய்கிறான்? பெருமை பாராட்டுகிறான். இன்னும் அழகான அழகான வாகனங்களை உருவாக்கினவர்களை என்ன செய்கிறான்? அந்த வாகனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வாகனத்தை உருவாக்கினவர்கள் என்ன செய்கிறான்? பெருமையாக பேசுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பயங்கரமான டெக்னாலஜி வந்துட்டு, லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா வேலைகளையும் முடித்து விடலாம். இன்னும் ரோபோட் வந்திருக்கிறது. இன்னும் அநேக விதமான விலை உயர்ந்த மொபைல்கள்லாம் வந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய டெக்னாலஜியெல்லாம் மனிதன் உருவாக்கி வைத்துவிட்டு அதை என்ன செய்கிறான்? பெருமையாக பேசுகிறான். ஆனால் நமக்கு ஆண்டவர் நிரந்தரமாக நித்திய காலமாக உருவாக்கி வைத்து கொடுத்திருக்கிற அருமையான பொருட்களை பார்த்து ஆண்டவருக்கு துதி செலுத்துவது கிடையாது, நன்றி செலுத்துவது கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் மனிதனுடைய குணாதிசயங்கள். யோவான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க, 30ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முதலாம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்தது? மிகவும் நன்றாயிருந்தது. இட் வாஸ் so good in his looking. அவருடைய பார்வையிலே எல்லாமே அழகாக இருந்தது. அதை பார்த்தவர் என்ன செய்தார்? அவர் ரசித்தார். ஆனால் பாருங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். அவர் உருவாக்கின எல்லா வஸ்துக்களையும் பார்த்து அவர் சந்தோஷம் அடைந்தார். ஆனால் மனிதர்களை மாத்திரம் அவர் உருவாக்கி நம்முடைய தேவன் என்ன செய்தாராம்? அவருடைய இருதயத்திலே அவர் மனஸ்தாபப்பட்டார். எதற்காக? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்கள், மனுஷர்களை தேவன் எப்படி உருவாக்கினாராம்? ரொம்பையும் செம்மையானவனாக, பரிசுத்தவானாக, நீதிமானாக, நீதியை செய்யும்படிக்கு என்ன செய்தாராம்? மனுஷனை உருவாக்கினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? அநேக உபாய தந்திரங்களை அவன் என்ன செய்தான்? தனக்காக தேடிக்கொண்டான். அநேக உபாய தந்திரங்கள், ஷார்ட்கட் வழி. எப்படிடா ஷார்ட்கட்டா பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படிடா ஷார்ட்கட்டா பொசிஷனை சம்பாதிக்கலாம், எப்படிடா ஷார்ட்கட்டா ஃபேம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி அவனுக்குள்ள பெருமை ஷார்ட்கட்டாக என்ன செய்தான்? உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். தேவன் அவனை படைத்தார். படைத்த தேவனை மறந்துவிட்டு தான் எப்படி வாழலாம்,
தான் எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்கலாம், எப்படி நாம் பேர் புகழை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே அந்த பெருமை வருகிறதினாலே அவன் என்ன செய்கிறான்? பாவத்திலே விழுந்து விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நாம் எப்பொழுது நம்மை உருவாக்கின தேவனை, நம்மை சிருஷ்டித்த தேவனை, நம் மீது வைத்திருந்த அன்பு நிறைந்த தேவனை நாம் மறந்து அவரை விட்டு விலகி உலக பிரகாரமான வாழும்போது நாம் என்ன செய்கிறோம்? கீழே விழுந்து விடுகிறோம். 1 யோவான் 2:15, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வாசிங்க. இங்கு பாருங்கள், பரிசுத்த யோவான் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். உலகத்திலும் உலகத்திலுவைகளிலும் அன்பு கோராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அந்த ஆசை இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எப்பொழுது நம்மை படைத்த தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவனை விட்டு சற்று நாம் விலகி போகிறோமோ அப்பொழுது என்ன செய்கிறோம்? நாம் விலகி போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தை தேடி நாம் போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதன் மூலமாக கரைப்படுகிறோம். ஆண்டவரை விட்டு என்ன செய்கிறோம்? விலகி போகிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிங்க. இங்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆராயும். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவோம் என்பது நிச்சயம். நமக்கு தேவைப்படுகிற காரியங்கள் பாருங்கள். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். இதற்கு விரோதமாக நாம் செயல்பட ஆரம்பிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை விட்டு பின்மாற்றம் அடைய ஆரம்பித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர ஆரம்பித்து விடுகிறது. நாம் தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நாம் ஏமாற்றப்படுகிறோம். இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, நாம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எங்கு சென்றாலும் நாம் நிராகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எப்பொழுது தேவனை விட்டு சற்று நாம் பின்வாங்கும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மாத்திரமல்ல, தோல்விகளையும் சந்திக்க சூழ்நிலைகள் வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்தார்? நம்ம மேல அன்பு கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு அனுப்பினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பு வெளிப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு எதற்காக? நாம் பிழைக்கும்படிக்கு, ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே வளரும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நமக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொடுக்கும்படிக்கு, நம்முடைய ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் அகற்றி நமக்கு வெற்றியை கொடுக்கும்படிக்கு தேவன் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக? அவருடைய பிள்ளைகளாகிய நாம பிழைக்கும்படிக்கு, வாழும்படிக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம பிழைக்கும்படிக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு என்ன செய்தார்? அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த காரணம், நோக்கம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிங்க. இங்கு பாருங்கள், மனுஷகுமாரன் கெட்டு போனது என்ன செய்தார்? ரட்சிக்க வந்தார். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அவைகள் ஒன்று சிதறி போனால் மற்ற 99 ஆடையும் வனாந்திரத்தில் விட்டுவிட்டு சிதறி போன அந்த ஆட்டை தேடாமல் இருப்பானோ? அவன் தேடி கண்டுபிடித்த பிறகு அதை என்ன செய்வான்? கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைவான். அதே போலவே தான் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தமல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் பரலோகத்தின் பிதாவுடைய சித்தமானது ஒருவரும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் அவர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு என்ன செய்தார்? இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒருவரும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. அதுதான் பரிசுத்த பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவனை எப்படி கண்டு கொள்ளலாம் என்று சொன்னால், அவன் என்ன செய்வானாம்? எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டே இருப்பான். எப்பொழுதுமே அவன் என்ன செய்வான்? கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருப்பான். எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்டவர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவில்லை, இன்னும் கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை என்பதை நாம் என்ன செய்யலாம்? ஈஸியாக அறிந்து கொள்ளலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கோபங்கள், கசப்புகள், வாக்குவாதங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானா இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலை கொடுக்கிறார். மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அறியும் பொழுது இப்படிப்பட்ட கோபங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்ய முடியும்? விடுதலை பெற முடியுமானால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து தியானிக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவியிலிருந்து என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் என்ன செய்தார்? இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரைக்கும் அங்கு வாசித்து பார்க்கும்போது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்தார்கள்? எருசலேமுக்கு போக அவர்களுக்கு மனதாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த எருசலேம் ஊரார் அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்பொழுது சீஷர்களுக்கு என்ன செய்தது? கோபம் வந்தது. அவர்கள் என்ன சொன்னாங்க? இயேசுவை பார்த்து, இந்த எலியா வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த ஜனங்களை அழித்தது போல நாங்களும் செய்யட்டுமா என்று என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்னார், நீங்க இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று இயேசு என்ன செய்தார்? அவர்களை அதட்டினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரம் சிலர் நமக்கு விரோதமாக பேசும்போது, நம்மை தவறாக பேசும்போது, நமக்கு விரோதமாக எழும்பும்போது நாம் என்ன செய்கிறோம்? கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து சபிக்கிறோம், அல்லது இந்தந்த காரியத்தை செய்துவிடும் என்று சொல்லி சவால் விடுகிறோம். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்பதை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள கொலைவெறியின் ஆவி, கோபத்தின் ஆவி, சண்டையின் ஆவி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யாது? காணப்படாது. அங்கு பாருங்கள், சீஷர்களை இயேசு அதட்டுகிறார். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது என்று சொல்லி உடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் வேறு பகுதிக்கு நடந்து சென்றார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? ரட்சிப்பு வருகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு அதே உதாரணத்தை தான் கருத்து சொல்ல. வாசிங்க.
இங்கு பாருங்கள் 10வது வசனம் சொல்லுகிற அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு என்பதாக சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கும் பாருங்கள் 100 ஆடுகளை உடையவன் ஒரு ஆடுகள் காணமற்று போனால் கூட அதை என்ன செய்கிறான்? தேடி வருகிறான். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்யவில்லை, அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் நம்மை தேடி வந்து ரட்சிக்கும்படிக்கு என்ன செய்தார்? அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு வேதம் சொல்லுகிறது 99 நீதிமான்களை குறித்து அவர் கவலைப்படுவதை பார்க்கிலும் காணாமற்று போன ஒரு ஆட்டை குறித்து என்ன செய்தார்? அவர் தேடி வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனம் திரும்ப அவசியமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேதாமத்தில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்துக்கு வாசிங்க. இங்கு பாருங்கள், பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவரே, நான் அநியாயக்காரர், பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால நான் என்ன செய்கிறேன்? உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு பெருமையாக ஜெபம் பண்ணுகிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொள்ளுகிறான். ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமில்லாத இந்த பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் பாருங்கள், தூரத்தில் நின்று அவருடைய சமூகத்தில் கூட வருவதற்கு தன்னை தகுதியாக எண்ணாமல் தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்ட, ஆண்டவரே ஏழை பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தானே ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்த போது அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து சென்றான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த ஆயக்காரனை போல ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். கர்த்தர் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? மீறி என்ன செஞ்சிடக்கூடாது? நடந்துடக்கூடாது. மீறி என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய நடைகளை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பதறி எதையாவது என்ன செஞ்சிடக்கூடாது? ஆலயத்தில் பேசிடக்கூடாது. ஊழியக்காரர்களையோ, ஊழியத்தை செய்கிறவர்களையோ, அல்லது தேவனுடைய பிள்ளைகளையோ, விசுவாசிகளையோ பதறி ஒரு வார்த்தையும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையாய் காத்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அழகான சகைவு எனும் ஒரு பக்தனை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? அங்கு வாசிக்கிறோம். சகைவு என்ன செய்தான்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வேண்டும் என்று என்ன செய்தான்? வகை தேடினான். அவன் எப்படிப்பட்ட மனிதன்? அவன் ஆயக்காரன். ஆனால் அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? முயற்சி செய்தான். அவன் குள்ளனானபடியினாலே அவனை இயேசுவால் பார்க்க முடியல. ஆகிய ஒரு காட்டுத்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இயேசு இந்த வழியாக தான் வருவார், நான் அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி தான். இயேசு அந்த மரத்து அருகிலே போய் சென்று அண்ணாந்து பார்த்து சகைவை பார்த்து சொன்னார், சகைவே சீக்கிரமாக இறங்கிவான், இன்னைக்கு உன் வீட்டுக்கு தங்க வேண்டும். சகைவு என்ன செய்தான்? உடனே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இறங்கி வந்து இயேசுவை என்ன செய்தான்? தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றான். ஆனால் அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவர் என்ன பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார், தங்க செல்லுகிறார் என்று சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள். ஆனால் பாருங்கள், இயேசு அந்த வீட்டிற்குள்ள போன உடனே சகைவு சொன்னான், ஆண்டவரே யாரிடத்திலாவது அநியாயமா நான் வாங்கினதுண்டானால் நாளத்தனை என்ன செய்வேன்? திரும்ப கொடுப்பேன். என்னுடைய ஆசையிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி தன்னை என்ன செய்தான்? கர்த்தருக்கு அர்ப்பணித்தான். அர்ப்பணித்த உடனே
இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட்டவைகளை விட்டுவிட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ வாசற்படி நின்று கதவுகளை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே சென்று என்ன செய்வேன்? அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்ன செய்வான்? என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? தட்டி கொண்டே இருக்கிறார். நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டும், உன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும், உன்னோடு கூட வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு திறந்து கொடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? உள்ளே வந்து அமர்ந்து விடுகிறார். அதன் பிறகு ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழி அவர் நமக்கு காட்டுகிறார். நாம் என்ன பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்ச கிரியைகள், மாம்சங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போட வேண்டும். இரண்டாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அங்கு பலவீனமான ஒரு ஸ்திரீ என்ன செய்தால்? இயேசுவை கண்டு இயேசுவின் பின்னாக வந்து என்ன செய்தால்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்த வல்லமை புறப்பட்டு சென்று அவளை என்ன செய்தது? தொட்டு சுகமாக்கினது. 12 வருடங்கள் பலவீனம், 12 வருடங்கள் நோய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாலோ வந்து என்ன செய்தால்? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு உடனே சுகமடைந்தாள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களிடத்தில் சென்றால், நிறைய பணத்தை செலவு செய்தால், ஆனாலும் என்ன செய்யல? சுகம் பெறவே இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாலோ அவள் சுகத்தை பெற்றாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள், சுகவீனங்கள் வரும்போது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை வழி நடத்தும், பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தும். இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த சுகவீனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய சரியான ஆலோசனை கொடுப்பார். அதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுகவீனங்கள் எல்லாமே என்ன செய்யும்? நீங்கிவிடும். மருத்துவமனைக்கு என்ன செய்யணும்? போய் தான் ஆகணும். மருத்துவமனையில் போய் டாக்டர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு தான் ஆக வேண்டும். நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், டாக்டர்கிட்ட போக மாட்டேன், உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி பிடிவாதமாக என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. ஆகவே தான் ஆண்டுடைய சமூகத்தில் முதலாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிறகு கர்த்தர் ஆலோசனைகளை கொடுப்பார். சரியான மருத்துவமனைக்கு நம்ம அழைத்து செல்வார். நம்முடைய எல்லா பலவீனத்தையும் சுகவீனத்தையும் எடுத்து போடுவார். புதிய பலத்தை என்ன செய்வார்? கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சுகவீனத்தை நீக்குகிற கர்த்தர் நம்மால கருசனை உள்ளவராக இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், நான் என்ன செஞ்சிட்டேன்? ரொம்ப பலவீனப்பட்டு போனேன். நல்ல சரியான காய்ச்சல், சரியாக காய்ச்சல் சுகமாகவே இல்லை. அட்மிட் பண்ணியிருந்தோம் பெத்தானியாவில். ஆனால் டாக்டர் வந்து 48 மணி நேரம் கழித்து நீ என்ன செய்தா, உனக்கு 48 மணி நேரம் உனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம், உன்னுடைய காய்ச்சல் போகவே இல்லை, இனி உனக்கு என்ன செய்ய போகிறேன்? ரொம்ப பவர் கூட ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறேன் என்று சொன்ன உடனே எனக்கு, என் மனைவிக்கு ரொம்ப பயம். உடனே என்ன செய்தோம்? நாங்கள் இரவு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தோம். நான் என் மனைவியும் கரங்களை பிடித்து, ஆண்டவரே இந்த காய்ச்சல் சீக்கிரமாக எடுத்து போடும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் ஜெபம் செய்தோம். பாருங்கள், கர்த்தர் சரியாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் எடுத்து போட்டு புதிய பலத்தை, புதிய சுகத்தை கொடுத்து மறுபடியும் அவருடைய சமூகத்தில் என்ன செய்தார்? நிற்கும்படி செய்திருக்கிறார். இது ஆண்டுடைய கிருபை.
நம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை சரியாக வழி நடத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் முதலாவது கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்த பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இரண்டாவது பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. போதும். இங்கு பாருங்கள், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். I am going to pour my Holy Spirit upon everyone in the last day. கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். இரவு நேரத்திலே படுக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தரிசனத்தை கொடுக்க வேண்டும். நாளை நடைபெற போகிற காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்காக ஒவ்வொரு நாளும் வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆணுடைய பாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், கர்த்தர் உங்களை அற்புதமாய், அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். நீங்கள் சொப்பனங்களை காண வேண்டும். அற்புதங்களை செய்ய வேண்டும். அதிசயங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இயேசுவை அறியாம இதுவரைக்கும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் வியாதிப்பட்டு, நோய்பட்டு அனுதினமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தான் ஆணுடைய பாதத்தில் காத்திருந்து இப்படிப்பட்ட வல்லமை பெற்று இந்த உலகத்தில் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக, கவனம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அற்புதங்களை செய்ய வேண்டும். அதிசயங்களை செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? சுகமாக்க வேண்டும். இதை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் கூப்பிட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உள்ளே வந்து விடுவார். ஆனால் மறுபடியும் கொஞ்சம் கோபப்பட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிட்டிங்கன்னா, he will go automatically out. அவர் வெளியில் போயிடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? கோபத்தை மூட்டிடக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார்? நம்மை அற்புதமாய், அதிசயமாய் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். நாம விரும்புகிற காரியங்கள், நாம நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நம் மூலமாக என்ன செய்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு நாம பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம தேவன் அன்பு நிறைந்தவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஒரு நாளும் அன்பு நிறைந்தவர்களாக, கிருபை நிறைந்தவர்களாக, பொறுமை நிறைந்தவர்களாக, மனதுருக்கம் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.